டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்ற வாரம் நாம் டாக்டர் மருதம் அவங்கள பார்த்தோம். அவங்க ஒரு 3 விஷயத்தை நம்மளுக்கு சொன்னாங்க. அதாவது பெட் அனிமல்ஸை எப்படி வைரஸ் பாக்டீரியா நுண்கிருமிகளால் தாக்கப்படுற நோயிலேருந்து பாதுகாக்கிறது, அது மட்டுமல்ல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ப்ரெசிஷன், பர்ஃபெக்ஷன் அப்படி பண்ணும்போது எப்படி அந்த டெய்ரி டெவலப்மெண்ட், அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இன்னும் பன்மடங்கு ஆகுது, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷ்ரிம்ஸில் அந்த ஒயிட் ஸ்பாட் சிண்ட்ரோம் டிசீஸ், அது எப்படி ஒரு ஃபார்மர்ஸ்க்கு நஷ்டத்தை உருவாக்குது, அந்த நஷ்டத்துலேருந்து மீட் எடுக்கணும்னா எப்படி அந்த வைரஸை இந்த பவுடர் வடிவத்தில் ஃபீடாக கொடுத்தா அதிலிருந்து நாம் அந்த நோயிலேருந்து பாதுகாக்கும் பொழுது அந்த ஃபார்மர்ஸ் எப்படி பாதிக்கப்படாதுன்னு சொன்னாங்க. அந்த பேசும்பொழுதே நம்ம இந்த ஒன் ஹெல்த் கான்செப்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இன்றைக்கி இந்த கான்செப்ட் தான் இனி எல்லா ஃபீல்ட்லேயும் வரப்போகுது. ஒன் ஹெல்த்துன்ற மாதிரி ஒன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாமே ஒன்னுன்ற போது ஒரு கூட்டு முயற்சியாக உலகம் முழுவதும் வெறும் தனித்தனியாக இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐலண்டு, ஒரு தீவுகளாக இல்லாமல் உலகம் எல்லாமே ஒன்று தான், இந்த பூமி ஒன்று தான், எல்லா இடத்துலையும் மனிதர்களும் மிருகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பழக்க வழக்கங்களும் கலாச்சாரம் மாறினாலும் எல்லோரும் மனிதர்கள் தான் அப்படின்ற போது இந்த ஒரு நெட்வொர்க் முயற்சி, அந்த நெட்வொர்க் தான் இந்த ஒன் ஹெல்த்ன்ற இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி பல நெட்வொர்க் வரும்பொழுது உலகமும் எல்லாம் ஒன்று தான், யாதும் ஊரே யாவரும் கேளுன்றது கணியன் பூங்குன்றனார் ஒன்றி அந்த கருத்து, அந்த எண்ணம் நிறைவேறதுக்கான காரணத்தை நம்ம தொடர்ந்து அவங்கக்கிட்ட அந்த சில கியூ எடுத்தோம். அந்த ஒன் ஹெல்த் குறித்த விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த வாரம். அதாவது என்ன நடவடிக்கைகள், அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அந்த ஒன் ஹெல்த்னால என்ன ஒரு பயன் இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும், குறிப்பாக ஃபார்மர்ஸுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகுது, இந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் எப்படி டெவலப் ஆக போகுது, இது மூலம் மனிதர்களுக்கு வர நோய்களும் அல்லது அனிமல்ஸ்க்கு வர நோய்களும் எப்படி தடுக்கப்படுகிறது, அதுக்கு அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அது குறித்த இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒன் ஹெல்த் ஒரு கான்செப்ட் சொன்னீங்க, அது ஒரு நெட்வொர்க்கிங். இந்த ஒன் ஹெல்த் உங்களுடைய ரோல் என்ன, அந்த ஒன் ஹெல்த்தில் என்ன நடக்குது ஆக்சுவலாக? ஏன்னா ஒன் ஹெல்த்ன்றது இங்கிலீஷ் புரியுது எங்களுக்கு, ஆனால் அதில் என்ன நடக்குது, என்ன ஆக்டிவிட்டி? இந்த ஒன் ஹெல்த்தை நான் எப்படி ஆரம்பித்தேன்ன்றது சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் சார். இந்த ஒன் ஹெல்த்துன்றது நம்ம கால்நடைகள்லேருந்து நிறைய நோய்கள் மனிதர்களுக்கு வருது. அதை பற்றி யாரும் அவ்வளோவா இந்தியாவில் அதுக்குரிய நெட்வொர்க்கிங்கோ அதுக்குரிய இனிஷியேட்டிவ்ஸோ இல்லாமல் இருந்தது. நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னுடைய மென்டர் டாக்டர் வி.ஏ. சீனிவாசன் இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தார். மெயின்லி அந்த டிபி, ஆந்த்ராக்ஸ், ப்ரூசலோசிஸ்,
ரேபீஸ், நாயிலிருந்து பரவக்கூடிய ரேபீஸ், இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக இருந்தார். அவர் கீழே ஒர்க் பண்ணக்குள்ளே இதில் இந்தியாவில் எவ்வளோ டேட்டாஸ் லேக்கிங்காக இருக்குது, இதில் இன்னும் ஃபர்தராக இந்தியாவில் எப்படி பண்ணலாம், ஸோ இந்தியா இன்னும் எப்படி வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து முன்னேறி வரலாம் அப்படின்றத அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே தான் என்னோட ட்ரான்சிஷன், கெரியர் ட்ரான்சிஷன் நடந்தது. நான் தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். அப்போ வந்தது வந்து அகடமிக்கில் வந்து எனக்கு பேசிக் ரிசர்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நாள் வரைக்கும் ப்ராடக்ட்லேயே இருந்தோம். ஸோ இப்படி ஒரு ஹெல்த் கான்செப்டில் டேட்டா கம்மியாக இருக்குது, நம்ம ஏன் இதில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இண்டோ யூகே ப்ராஜெக்ட்னு ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் யூகே கவர்மெண்ட்டும் கம்பைண்டாக ஒரு ப்ரோக்ராம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் கால் டிபிடி பிபிஎஸ்ஆர்சி. அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் கிராண்ட். நம்ம அதில் எந்த பேசிக் ரிசர்ச் வேணால் பண்ணலாம். ஸோ நம்ம யூகேயில் வந்து என்னுடைய மென்டரோட கொலாபரேட்டர் டாக்டர் வி.எஸ். சீனிவாசன் கொலாபரேட்டரை வந்து டாக்டர் மார்ட்டின் ஒருத்தர் அங்கே யூகே கவர்மெண்ட்டில் லீடிங் ஜுனாட்டிக் டிபியில் ஒர்க் பண்ணுறவர். அவருடைய நெட்வொர்க் கிடைச்சதுனால அவரு கூட கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து இந்த டிபிடி பிபிஎஸ்ஆர்சி இண்டோ யூகே கிராண்ட் வாங்கினோம். கிராண்ட் வாங்கி அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டடி பண்ணது எவ்வளோ ப்ரிவிலண்ட், அதாவது டிபி அனிமல்ஸில் எவ்வளோ ப்ரிவலண்ட். ஏன்னா ஹியூமனில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஐசிஎம்ஆர் இஸ் சப்போர்ட்டிங் லாட் ஆஃப் ஹியூமன் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹியூமனில் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகிட்டோம். பட் நம்மளோட விஷன் வந்து 2025 இல்லை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்லையோ நம்ம இந்தியாவை வந்து டிபி ஃப்ரீயாக ஆக்கணும் ஹியூமன்ஸில் அப்படின்னக்குள்ள நம்ம ஏன் இந்த பார்ட்டை விட்டுட்டோம், அனிமல் பார்ட்டை ஏன் விட்டுட்டோம், அனிமல் டிபியை ஏன் விட்டுட்டோம். அனிமல் டிபியை கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளால் ஹியூமன் டிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சைக்கிள், ஜுனாட்டிக் அண்ட் ரிவர்ஸ் ஜுனாட்டிக். ஸோ நம்ம வந்து அதில் ஸ்டடி பண்ணக்குள்ளே தான் தெரிஞ்சுது நியர்லி 7% ஆஃப் த அனிமல் டிபி இந்தியாவில் வந்து இருக்குது. அதாவது 21 மில்லியன் கேட்டல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து டிபி ப்ரிவலண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து மில்க் சாம்பிள்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணக்குள்ள பாஸ்டரைஸ் மில்கில் நம்மளால் வந்து டிபி ஆர்கானிசமை ஐசோலேட் பண்ண முடியல லேபில். ஆனால் வந்து ரா மில்க் சாம்பிள்ஸை ஃபீல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணக்குள்ள நம்மளால் வந்து டிபி ஆர்கானிசம்ஸை ஐசோலேட் பண்ண முடிஞ்சுது. இது வந்து கொலாபரேட்டிவாக நாங்கள் வந்து இந்த கல்ச்சரிக் ஒர்க்லாம் பண்ணது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டியூபர்குலோசிஸ் சேத்பட் டாக்டர் கண்ணன் சார் லேபில் நாங்கள் பண்ணோம். ஸோ இதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா ஈவன் ரா மில்க்லேயோ இல்லை அனிமலோட டிஷ்யூஸஸ்லேயோ நம்மளால் வந்து டிபி ஆர்கானிசமை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். இதுக்கு மிக உறுதுணையாக இருந்தது வந்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். அப்போ வந்து அவங்க தான் வந்து டைரக்டர் ஆஃப் நேஷனல் ரிசர்ச் ஆன் டியூபர்குலோசிஸ். அவங்களோட கொலாபரேட்டிவாக வந்து நாங்கள் இதை வந்து ப்ரூவ் பண்ணோம். இந்த மாதிரி அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் நடக்குது டிபியில், இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், இதை வந்து நம்ம வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னக்குள்ள நம்ம வந்து இண்டிவிஜுவலாக அங்கங்கே ஒர்க் பண்ணால் சரி வராது. இது ஒரு மேஜர் இந்தியன் ஒன் ஹெல்த் இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும், இதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் க்ரியேட் பண்ணணும், அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம ஃபண்டிங் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிஷியேட் பண்ணோம் இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ் சார். இப்போ அருமையாக சொன்னீங்க மேடம். அதாவது இது ஒரு நெட்வொர்க்கு, தனியாக பண்ண முடியாது, உங்களால் நீங்கள் மாத்திரம் அதை செய்ய முடியாது. இது வந்து வேர்ல்டு வைடு இருக்கிற பெரிய ரிசர்ச் ஸ்காலர்ஸு, சயின்டிஸ்ட்டு இவங்களெல்லாம் அதில் இன்வால்வ் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவங்கவுங்க ஜியாகிரபிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் ஒன்று சொன்னது ரொம்ப உண்மை. ஏன்னா தான் ஒரு கல்ப்ரிட், இந்த 7%ன்றது வந்து யாருக்குமே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் நாம் வந்து ஒரு 93% உள்ள ஹியூமனுக்கு வர அந்த டியூபர்குலோசிஸ் ஹியூமனை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுக்கு வர அந்த சளியோ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், டிபி வந்திருக்குன்னு சொல்கிறோம், அது லங்கை இன்ஃபெக்ட் ஆகிருக்குதுன்ற இதையே பார்த்துட்ருக்கோம். ஆனால் சில இடங்களில் உடம்பெல்லாம் கட்டி மாதிரி கழுத்துலையோ அல்லது பேங்க்ரியஸில் வேறு எந்த பகுதியிலையாவது ஒரு கட்டி மாதிரி ஒரு இது வருது. ஆனால் அது எதனால் வருதுன்றதை வந்து பெரும்பாலும் யாரும் சிந்திக்கலை, நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அப்போ அது ஒரு அனிமல் மில்கில், அதாவது மாட்டு பால்லேருந்து அது நான் பாஸ்டரைஸ்டு மில்க்லேருந்து பெரும்பாலும் அது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஓப்பனிங் தான். அது இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இப்போ இதே ப்ராப்ளம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பெரும்பாலும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து அப்படியே குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாயில் பண்ணால் தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை செய்தி இது சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா எடுத்தவுடனே நீங்கள் வந்து நெட்வொர்க் பண்ண முடியாது, ரெண்டாவது அக்செப்டன்ஸும் இருக்காது. இப்போ நாம் என்ன ஒரு இந்தியன் சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கலாம், அல்லது அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது ஐஐடி ஓவர் இட் இஸ் எந்த ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு உங்கள் கனவை சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு உதவுனாங்க?
இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்தியாவில் வந்து 7%ன்னு சொன்னேன். பட் நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். வெஸ்டர்ன் வேர்ல்ட்னா ஒரு அனிமலுக்கு டிபி வந்ததுன்னா அது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் அண்ட் ஸ்லாட்டர் பாலிசி, அதாவது கண்டுபிடிச்ச உடனே அந்த அனிமலை சாவடிச்சிடுவாங்க. பட் அது இந்தியாவில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளோட சோஷியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வேறு. ஒரு ஃபார்மருக்கு ஒரே அனிமல் தான் இருக்கும். அப்போ போய் நம்ம டிபி டெஸ்ட் பண்ணிவிட்டு உன்னோட அனிமல் பாசிட்டிவ், இதை நாங்கள் வந்து கல் பண்ணுறேன்னு கூட சொல்ல முடியாது, கில் பண்ண முடியாது நம்மளுடைய. ஏன்னா நமக்கு வந்து மாடு வந்து கோமாதா, நம்ம வந்து மாடை கில் பண்ணக்கூடிய சட்டம் நமக்கு இல்லை. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாடை கூட தனியாக எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவங்களுடைய உணவுக்கு அந்த மாடோட பால் தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சென்சிட்டிவ் சோஷியல் எக்கனாமிக் கல்ச்சரில் நம்ம டிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தான் முக்கியமான இது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதுக்கு முதல் ஆராய்ச்சி என்னவா இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிவலண்ட்டை காமிச்சிட்டோம்னா அதுக்குரிய சொல்யூஷன் கொண்டுட்டு வரலாம். ஸோ ப்ரிவலண்ட்டை காமிச்சு சென்சிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரிவலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, வெட்டினரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாரும் வேணும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஹியூமன் இன்ஸ்டிடியூட்டும் கொலாபரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஒரிஜினல் ப்ரிவலன்ஸே வரும். ஏன்னா நாங்கள் பண்ண ஸ்டடி வந்து மெட்டா அனாலிசிஸ், ஆல்ரெடி இருக்கிற துண்டு ரிசர்ச்சஸை கொலாபரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது தான் 7%. ஸோ இதுக்குரிய ஃபண்டிங்கும் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ஃபண்டிங்கில் இருந்தப்போ நான் வந்து போத் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் கம்பைண்டாக ஃபண்டிங்னப்போ ஒன்று வந்து எங்களுக்கு பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபண்டிங் கிடச்சிது. இது வந்து மெயின்லி இந்த ஃபண்டிங் வச்சு என்ன பண்ணோன்னா, நமக்கு ஹியூமனில் வந்து டிபிக்கு வந்து ஒரு வேக்சின் இருக்குது, பிசிஜி வேக்சின். ஏன் நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு இந்த பிசிஜி வேக்சின் போடக்கூடாது அப்படின்ற கோணத்தில் தான் நாங்கள் அந்த கொஷினை வச்சு தான் ஃபண்டிங் வாங்கினோம். இந்த பிசிஜி வேக்சின்றது கண்டுபிடிச்சது வந்து ஒரு வெட்டினரியனும் ஒரு பயோகெமிஸ்ட்டும். அதாவது பிசிஜினால பேசிலே கல்மடி கௌரின். ஸோ அதில் வெட்டினரியனும் பயோகெமிஸ்ட்டும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் யாருமே இந்த வேக்சினை மாற்றலை. இன்னுமே நம்ம வந்து ஹியூமன்ஸ் அந்த வேக்சின் தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் வந்து அனிமல்ஸ்க்கு இந்த வேக்சின் போட முடியாது. ஏன்னா வந்து அனிமல்ஸ்க்கு இது போடுற ஒரே டெஸ்ட்டு வந்து இந்த வேக்சின் போட்டால் இன்டர்ஃபர் ஆகும். ஏன்னா வந்து நம்மளால் ஒரு வேக்சினேட்டட் அனிமலையும் இன்ஃபெக்டட் அனிமலையும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்மளால் வேக்சினேட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வேக்சின் வந்து ஹியூமன்ஸில் எவ்வளோ எஃபிகசியாக இருக்குன்றதையும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் போட்ட ஃபண்டிங்கை வந்து இந்த பிசிஜி வேக்சின் அனிமலுக்கு போட்டால் அனிமல் டிவியை ப்ரிவென்ட் பண்ணுமா, நாங்கள் பேரலாக வந்து ஒரு டெஸ்ட்டை நாங்கள் பண்ணிக்கிறோம். வேக்சினேட்டட் அனிமலையும் இன்ஃபெக்டட் அனிமலையும் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அந்த டெஸ்ட்டை நாங்கள் லேபில் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போட்ட கிராண்ட் தான் வந்து பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கிராண்ட். அதில் வந்து நாங்கள் வந்து பிசிஜி எந்த அளவுக்கு அனிமல்ஸில் வந்து இம்யூனிட்டி கொடுக்குது, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதை வந்து 2 யூனிவர்சிட்டியில் டெஸ்ட் பண்ணோம். ஒன்று வந்து தமிழ்நாடு அண்ட் வெட்டினரி யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து ஹிசாரில் இருக்க வெட்டினரி யூனிவர்சிட்டியில். இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தப்ப இது வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருந்தது. நியர்லி ஒரு 60 to 70%. ஈவன் சேலஞ்ச் பண்ணி பார்த்தாங்க இத்தோப்பியா கொலாபரேட்டர்ஸ் கூட. அங்கேயும் வந்து இட் இஸ் ஷோயிங் 70 to 80%. ஸோ நம்மளால் கண்டிப்பாக வந்து பிசிஜி வேக்சினை அனிமல்ஸ்க்கு கொண்டு வந்து அனிமல் டிபியை ப்ரிவென்ட் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியா கிடச்சிது அந்த ஃபண்டிங்கில் தான். அதுக்குரிய பேரலல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட், டிவா டெஸ்ட், அதாவது கன்வென்ஷனல் டெஸ்ட் இல்லாமல் ஒரு ஆன்டிஜனை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அந்த ஆன்டிஜனும் வந்து வி டெவலப்டு வித் தட் ஃபண்டிங். ஸோ இதை ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து போடுறதுக்கு இன்னும் நிறையா ஃபண்டிங் தேவைப்படுது. இன்னொரு டேட்டா எங்ககிட்ட கிடைக்காத டேட்டா வந்து ஜூனாட்டிக் டிபி டிரான்ஸ்மிஷன். அது அனிமல்லேருந்து எவ்வளோ வந்து ஹியூமன்ஸ்க்கு போகுது, ஹியூமன்ஸ்லேருந்து ஏன்னா ரிவர்ஸ் ஜூனாட்டிக். ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ்டாக இருக்கும் இந்தியன் கண்டிஷனில், அனிமல்ஸும் ஹியூமன்ஸும். ஈவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம பேக்யார்டில் வச்சுருப்பாங்க அனிமல்ஸு, ஒரு டெம்பிளுக்கு போனாலும் சரி ஒரு எலிஃபண்ட் கூடவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ரிவர்ஸ் ஜூனாட்டிக் எப்படி இருக்குது, இதை படிக்கிறதுக்குரிய ஃபண்டிங் எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ நாங்கள் அப்போ தான் வந்து இந்த நெட்வொர்க்கை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணோம். இந்த நெட்வொர்க்கோட டேட்டாலாம் நிறைய பெரிய பெரிய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தோம். லான்செட் மைக்ரோப், சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ், வெட்டினரி சயின்ஸ் ஜேர்னல்ஸ், இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணப்போ வி காட் ரெகக்னேஷன் ஃப்ரம் அவுட் சைட் வேர்ல்டு. அப்போ வந்து நாங்கள் வந்து இன்னும் இந்த கொலாபரேஷன் ஸ்ட்ராங் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னும் யூகேயில் இருக்கிற வேறு இன்ஸ்டியூட், இத்தோப்பியன் இன்ஸ்டியூட், இவங்கெல்லாம் ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன், அடுத்தது வந்து டாக்டர் விவேக் கபூர், டைரக்டர் ஆஃப் பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இவங்க 2 பேரும் உறுதுணையாக இருந்து இந்த நெட்வொர்க்கை வந்து NIH R01 கிராண்ட், இது வந்து யாருமே இந்த கிராண்டை வந்து இந்தியாவில் இது வரைக்கும் ஸ்டார்ட் அப்பில் வாங்கலை, இன்னும் மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லேயும் வந்து மேக்ஸிமம் யாரும் வாங்கலை.
இந்த கிராண்ட்டை வந்து நாங்கள் கொண்டு வந்ததே இந்த ஜூனாட்டிக் டிரான்ஸ்மிஷனை ஸ்டடி பண்ண தான். இது ரீசெண்டாக அவார்ட் ஆயிருக்கு. ஹோப் நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி இன்னும் அந்த ஜூனாட்டிக் அண்ட் ரிவர்ஸ் ஜூனாட்டிக்கை நல்லா ஸ்டடி பண்ணி நல்ல டேட்டாவை வந்து நாங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். ரொம்ப அதாவது அந்த கரெக்டாக அந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது, அதுக்கு என்னென்ன ஃபண்டு யார் கொடுத்தாங்க, பில் அண்ட் மெலிண்டா பில் கேட்ஸ் உடைய அந்த அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது ட்ரஸ்ட்டு, அவங்க தான் அந்த ட்ரஸ்டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு மனித குலத்தை பாதுகாக்கின்ற ஒரு விஷயம். ஏன்னா அனிமல்ஸும் அந்த கேட்டில் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பெரும்பாலான ஃபார்மர்ஸ் இருக்கிற ஒரு நாடு. இந்த நெட்வொர்க்கில் வந்து இப்போ நீங்கள் ஜூனாட்டிக் சொன்னீங்க, அதுமாதிரி ரிவர்ஸ் ஜூனாட்டிக்ஸ், இந்த டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இப்போ பிசிஜி செக் பண்ணியிருக்கீங்க, அது எஃபெக்டிவாக இருக்குது, 100% வரும். இது இல்லாமல் இந்த நெட்வொர்க் வந்து இது வந்து இதுக்காக இந்த பர்பஸ்க்காக இந்த டியூபர்குலோசிஸ் டிரான்ஸ்மிஷனுக்காக உருவாக்கப்பட்ட நெட்வொர்க்கா, இல்லை இந்த ஒன் ஹெல்த்ன்றது வந்து தொடர்ந்து செயல்பட போகிற மற்ற நோய்களுக்கும் உண்டா, இல்லை இது ஹியூமன் பீயிங்கான நோய்களுக்கும் வருமா, இல்லை வெறும் இந்த அனிமல் பேஸ்டு இல்லை அனிமல் மூலமாக இருந்து வர நோய்கள் அதுக்கு மட்டும் தான் இந்த நெட்வொர்க் வச்சுருக்கீங்களா? நாங்கள் வந்து இதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இந்தியாவில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நாங்கள் ஐசிஎம்ஆருக்கு அப்ரூவலும் ஐசிஆர் அப்ரூவலும் வாங்கி இனிஷியேட் பண்ணக்குள்ளேயே நாங்கள் அவங்களுக்கு மற்ற டிசீசஸ் என்னென்ன இருக்குது, ஆந்த்ராக்ஸ் இருக்கா, ப்ரூசலோசிஸ், இதை பற்றிலாம் நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணி ஒர்க் ஷாப்ஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி எல்லா இந்தியனில் இருக்க டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு இன்வைட் பண்ணி எங்ககிட்ட இருக்க டேட்டாவை அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, ஸோ நீங்களும் சென்சிட்டைஸ் நீங்களும் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணி நாங்கள் மற்ற டிசீசஸும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் ஒன்று வந்து ஆந்த்ராக்ஸ் ப்ராஜெக்ட். அது வந்து யுஎஸ் கவர்மெண்ட் டெஃப்ரா கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி திருப்பதி வெட்டினரி யூனிவர்சிட்டி, ஒடிசா வெட்டினரி யூனிவர்சிட்டி, அப்புறம் IHNBBன்னு சொல்லுவாங்க, இந்தியன் அனிமல் ஹெல்த் அண்ட் வெட்டினரி பயாலஜிக்கல் பெங்களூர், அது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், நிவேதி அதுவும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பெங்களூரில், இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஆந்த்ராக்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஆந்த்ராக்ஸ் ஃபீல்டில் அவுட் பிரேக்ஸ் நடந்துகிட்ருக்கு, எந்தெந்த ஏரியாஸ்லாம் இந்தியாவில் வந்து ஆந்த்ராக்ஸ் வந்து அதிக ப்ரெவலண்ட் இருக்குது, எந்தெந்த ஏரியா கம்மியாக இருக்குது, ஸோ அதில் ஐசோலேட் பண்ண முடியுமா, அதோட டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஸ்லோவாக வந்து இன்டர்நேஷ்னல் கிராண்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஸ்லோவாக நம்ம சென்சிட்டைஸ் ஆகி இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்போ ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்க்கு. நான் வாங்கின ஒரு கிராண்ட் வந்து டாடா ட்ரஸ்ட் இந்தியா ஹெல்த் ஃபண்ட், அவங்க வந்து எனக்கு கொடுத்த கிராண்ட்டில் தான் என்னால் ஒரு சின்ன கிட் பண்ண முடிஞ்சுது. அதாவது மில்கை வந்து 2 ட்ராப் போட்டால் நம்ம மாட்டில் வந்து டிபி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரேப்பிட் பென்சைட் டயக்னோஸ்டிக் கிட்டு டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டாடா ட்ரஸ்ட் ஃபண்ட் பண்ணாங்க. அந்த ஃபண்டிங்கில் அதை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட EDI ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். அவங்க வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அந்த கிட்ட வந்து எப்படி வந்து ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போய் வேலிடேட் பண்ணுறதுக்குன்றதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த கிட்ட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டைரி கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் வாங்குறாங்க நம்ம கிட்டேருந்து, வாங்கி அட்லீஸ்ட் மில்கை வந்து இண்டிவிஜுவல் மில்கை ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கக்குள்ளே டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு சிக்னல் கிடச்சிதுன்னா இந்த மில்க் வந்து டிபி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு சிக்னல் கிடச்சிதுன்னா உடனே அவங்க வந்து அதை மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஒதுக்கிட்டு நல்ல மில்கை மட்டும் ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை கன்சியூமருக்கோ கொடுக்குற மாதிரி அந்த கிட்டை வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து இன்னும் ஃபர்தராக மற்ற ஜூனாட்டிக் டிசீசஸ்க்கும் இந்த மாதிரி கிட்ஸ் பண்ண முடியும். அதனால் நாங்கள் மற்ற ஜூனாட்டிக் டிசீசஸ்க்கு நான் சொன்ன மாதிரி போத் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸை நாங்கள் வந்து ஃபண்டிங்க்கு அப்ரோச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இந்த நெட்வொர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மேடம் ரொம்ப அதாவது அருமையாக இருக்குது. அதாவது இது வெறும் இதோடு நிற்க போகிற ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய பயணம். இதில் நாளைக்கு வெறும் ஹியூமன் பீயிங் நார்மலாக மெடிக்கல் ஃபீல்டில், அதாவது மருத்துவம், மனிதர்களுக்கு மருத்துவம் பார்க்குற துறையில் அந்த ஆராய்ச்சிகள் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இந்த ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுனால வந்து இது போத் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மியூச்சுவலி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய இந்த நெட்வொர்க்கு வரும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து எனக்கு தெரியுது. என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மில்க் சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்க ட்ராப்பு, ஆனால் இது பெரிய காம்ப்ளிகேஷன், இது பெரிய சேலஞ்சு. இது நார்மலாக எல்லோரும் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாம் இது என்ன வால்யூமினஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மில்க் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து தான் கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் அது ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து அங்கே வருது. ஆனால் இது வந்து பெரிய சேலஞ்சு. இது எப்படி சமாளிக்கிறீங்க? இது எல்லாம் த்ரூ அவுட் இந்தியா வந்து இந்த ரிசர்ச் பண்ணும்பொழுது, அல்லது உங்கள் ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை எப்படி இந்த நெட்வொர்க்கை எஃபெக்டிவாக பண்ண முடியுது, இந்த டெஸ்ட்டு வந்து கரெக்டாக 100% வருதா, இதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு, அது சொல்லுங்களேன்.
டிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டெஸ்ட் வந்து ஹியூமன்ஸில் பண்ணுற மாதிரி மான்டெக்ஸ் டெஸ்ட் மாதிரி ஸ்கின் டெஸ்ட் தான் வந்து அப்ரூவ்டு டெஸ்ட். அதை வந்து டிபி ஆன்டிஜனை நெக்கில் கொடுத்துட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு 3வது நாள் போய் மெஷர் பண்ணால் அந்த ஸ்கின் திக்னஸ் வந்து மோர் தென் 4 இருந்தால் அந்த அனிமல் வந்து டிபி பாசிட்டிவ், அதாவது டிபிக்கு அந்த அனிமல் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டெஸ்ட்டு, கைட்லைன்ஸ் அப்ரூவ் பண்ணுற டெஸ்ட்டு. பட் வந்து இதை பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு ஒரு வெட்டினரியன் அகெயின் தேவை, ஸ்கில்டு வெட்டினரியன் தேவை. இது வந்து இந்த ஆன்டிஜனை வாங்கணும், நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். இந்தியன் ஆன்டிஜென்ஸ் எதுவும் இல்லை. இதுக்கு அக்யூரசி லெவலும் இந்த ஆன்டிஜெனுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இந்த ப்ராப்ளத்தால் தான் நம்மளால் வந்து டிபி ப்ரிவலண்ட்டை வந்து இந்தியாவில் கொண்டுட்டு வர முடியல. ஸோ இப்போ நெட்வொர்க்குன்னு இருக்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரைனிங் கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணிவிட்டு இந்த ஆன்டிஜனை எல்லாருக்கும் நம்ம ஃபண்டிங் மூலிமா வாங்கி கொடுத்து எல்லாரும் போய் அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணால் அவங்கவுங்க ஸ்டேட்டோட டிபி ப்ரிவலன்ஸ் தெரியும். அவங்கவுங்க ஸ்டேட்டோட டிபி ப்ரிவலன்ஸ் தெரிஞ்சுன்னா ஓவரால் இந்தியாவோட டிபி ப்ரிவலன்ஸ் தெரியும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து அந்த பேரலாக பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பென்சைட் டெஸ்ட்டு இது மாதிரி பண்ணோம்னா நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் ஒரு ஸ்கில்டு வெட்டினரியனையோ இல்லை அந்த ஸ்கின் டெஸ்ட்டுக்குரிய ஆன்டிஜனையோ நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ரேபிட் அக்யூரேட் டெஸ்ட் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபார்ம் லெவல்லே இல்லை ஃபார்மர் லெவல்லே ஆரம்பத்திலே வந்து அவங்க வந்து அந்த மில்கை கொண்டு வந்து பூல்டு மில்கை ஆக்கிறதுக்கு முன்னாடி அந்த இண்டிவிஜுவல் ஃபார்ம்லேயே வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அவங்களே வந்து ஃபார்மர்ஸே ஒரு டெசிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இந்த ரேபிட் டெஸ்ட்டில் இந்த மாதிரி டிவி இருக்கிற மாதிரி தெரியறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டயக்னோசிக்ஸ் லைக் ஸ்கின் டெஸ்ட்டோ இல்லை லேப் டெஸ்ட்டோ கல்ச்சருக்கோ வந்து வெட்டினரியனை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தான் நாங்கள் இதை கொண்டு வரோம். இதில் நிறைய டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. பட் இதை எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இது வரைக்கும் பண்ணலை யாரும் சேலஞ்ச் எடுத்து. இதை நாங்கள் எடுத்து தான் இந்த சேலஞ்சை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பிக் டீம், ஒரு பிக் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் நாங்கள் எல்லாம் கம்பைண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதோட பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதை படித்து மற்ற சயின்டிஸ்ட்டும் சென்சிடைஸ் ஆகணும், பாமர மக்களும் சென்சிடைஸ் ஆகணும். நம்ம வந்து இன்னொரு ஜூனாட்டிக் அவுட் பிரேக்கையோ இன்னொரு கோவிட் மாதிரி கண்டிஷனையோ நம்ம வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறேன். ஆனால் என் பின்னாடி ஒரு 100 பேர் கொண்ட டீம் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு லீடர்ஷிப் இருக்காங்க. எல்லாமே நேஷ்னல், ஸ்டேட், யூனிவர்சிட்டி லீடர்ஷிப்ஸ் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப்ஸும் இதில் இருக்காங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த சேலஞ்ச் எடுத்து கண்டிப்பாக ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொல்லும் போது கேட்குறது ஈஸியாக இருக்குது. இப்போ என்ன ஒரு சிக்கல் வரும்னா, ஒரு நல்ல வேளை நீங்கள் அந்த ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றீங்க. அவங்க உண்மையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தான் டிவைஸ் கொடுத்தாலும் ஒரு 10 லிட்டரோ 20 லிட்டர் பால் வந்து ஒரு ஃபார்மரில் ஒரு 50 லிட்டர் எடுத்துகிட்டு போகிறாருன்னா அதை கறக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அதை பராமரிக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாமே தனித்தனியாக கறக்க மாட்டாங்க. ஒரு மாட்டுக்கு இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. அடுத்த 3வது மாட்டுக்குமோ இதில் தான் கறப்பாங்க. இப்போ இந்த பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனசில் இருக்கும். இது ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க சப்ளை பண்ணுற இடம் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் செக் பண்ணும்பொழுது அதில் இருக்கும். ஆனால் அது எந்த மாடலேருந்து வந்துன்னு தெரியாது. அப்போ நீங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே அதை பண்ணிட்டா. ஆனால் இதுக்கு முக்கியம் வந்து மனசாட்சி தான் இல்லையா, அது வந்துடக்கூடாது அப்படின்றது. 2வது அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். இது ஒரு விட்டுட்டாங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அவுட் பிரேக் கொரோனா மாதிரி வரும்ன்றது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் இது அரசாங்கத்திட்ட கொண்டு போயிருக்கீங்களா? இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதுக்கு? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த க்ரானிக் டிசீசஸ்லாம் என்ன பிரச்சனைனா, அவங்க மாட்டலோட பால் எடுத்து இந்த டெஸ்ட்டில் போட்டுடுறாங்க, பாசிட்டிவ் வந்துடுது. இப்போ பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பால் தான் பணம், அந்த பணத்தில் தான் அவங்க அந்நிய வாழ்வாதாரத்தை பண்ணுறாங்கன்றப்ப அவங்களுக்கு நிஜமாலுமே அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷனில் கலக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம இந்த பட்சத்தில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த நோயை தடுக்கிறதுக்கான பிசிஜி வேக்சினை வந்து கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக்கிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்தியாவில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டேட்டாலாம் கொடுத்து ஃப்யூச்சரில் பிசிஜி வேக்சினை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிபி ப்ரிவலண்ட் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்டலில் கம்மியாயிடும். அந்த பேரலாக அது நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்னோஸ்டிக் கிட்ஸையும் நம்ம மார்க்கெட்டில் சென்சிடைஸ் பண்ணோம்னா, இப்போ நானே உங்ககிட்ட சொன்னக்குள்ள இது எனக்கு புதுசாக இருக்குது, அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு வருமா அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டைசேஷன் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 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 ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இல்லைனா வந்து ஒரு பாலிசி உன் டிபி கவை கொடு நான் எடுத்துக்கிறேன் உனக்கு ஒரு புது கவு தரேன் அந்த மாதிரி ஒரு கவு ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குதுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டையும் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிபியில் தான் இப்படி இன்னும் நிறைய இதே டயக்னோஸ்டிக்கை நம்ம மற்ற டிசீசஸ்க்கும் கொண்டு வரலாம். லைக் ப்ரூசெல்லா, ஆந்த்ராக்ஸ். இப்போ ப்ரூசெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் தான். அனிமல்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து 7 மாதத்துலேயே ஃபுல் கண்ணுக்குட்டியும் அபார்ஷன் ஆகிடும். அதை வந்து ஒரு வெட்டினரி டாக்டரோ இல்லை ஒரு ஃபார்ம் ஓனரோ இல்லை ஃபார்மரோ அதை ஹேண்டில் பண்ணால் அவங்களுக்கு வந்து இப்போ மேல் அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா மேல் வந்து ஸ்டெரைல் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. ஃபீமேல் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஃபீமேலுக்கும் நிறைய சான்சஸ் ஆஃப் ப்ரூசலோசிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பென்சைட் பிளாட்ஃபார்ம் ரேபிட் கிட்ஸ் எங்ககிட்ட இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற இந்த மாதிரி டிசீசஸ்க்கு கிட்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரூசெல்லா மாடாக இருக்க போது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும். ஆந்த்ராக்ஸ் மாடை டச் பண்ணாதீங்க, அது ஒரு பயோ டெரரிசம் ஆர்கானிசம், அதை டச் பண்ணிங்கன்னா ஹோல் என்டையர் வில்லேஜுக்கே ஆந்த்ராக்ஸ் வந்துடும். என்டையர் மாடுங்கள்லாம் இமீடியட்டாக செத்துரும் ஆந்த்ராக்ஸில். ஹியூமன்ஸ்க்கும் அது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸ்கின் கிட்டேனியஸ் ஆந்த்ராக்ஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் ஆந்த்ராக்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த கிட் வச்சுருந்தாங்கன்னா ஆந்த்ராக்ஸ் இருக்குப்பா நம்ம யாரும் டச் பண்ணக்கூடாது, அதை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும், கேட்டில் அந்த மில்கை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எஜுகேட்டிவ் கிட்டாக கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை ப்ரிவலன்ட் கிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஹர்ட் ஸ்க்ரீனிங் கிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அது சர்வைலன்ஸ் கிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு முழு சொல்யூஷன் வந்து ஒரு வேக்சின் தான். அந்த வேக்சினை வந்து நம்ம வந்து இந்தியன் கேட்டில் பாப்புலேஷனில் கொண்டு வரத்துக்கு தான் இந்த நெட்வொர்க் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு வேலை பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேலஞ்ச் எடுத்து. இது ரொம்ப அருமையாக, அதாவது இந்த பிசிஜி தான் ஒரு வழி, அதை போட்டுட்டால் நம்மளுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்கான்னு சொன்னீங்க. இப்போது என்னென்னா, இப்போ போலியோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் வருஷம் ஜீரோ போலியோ, நோ போலியோ அப்படின்ற மாதிரி அது பெரிய பரவலாக ஒரு பெரிய கேம்பெயினாக நடக்குது. குறிப்பாக இந்தியாவிலே இப்போ நோ போலியோ தான், அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இது ஒரு பெரிய சேலஞ்சு. கொரோனாவை 2 வருஷம் பார்த்தோம், ஒரு பெரிய மாஸ் டிசீஸ், அது வந்து அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போய் கடந்துட முடியாது, இதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது மனிதனும் விலங்குகளையும் பிரிக்கவும் முடியாது. ஏன்னா இது தொடர்ந்து இந்த டிசீஸ் வருது. இப்போ நீங்கள் சொன்ன ஆந்த்ராக்ஸ் வந்துடுச்சுன்னா ரொம்ப கொடுமை. அது இதை ஏன் ஒரு கேம்பெயினாக கொண்டு போகக்கூடாதுன்ற விஷயத்தையும் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து மத்திய அரசுக்கோ
அல்லது மாநில அரசுக்கோ இதோடைய சீரியஸ்னஸை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்களா, சஜஷன் கொடுத்துருக்கீங்களா, இல்லை அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? டிபியை பொறுத்த வரைக்கும் கோவிட் மாதிரி கிடையாது. கோவிட் வந்தால் உடனே சிம்டம்ஸ் வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் டிபி வந்து க்ரானிக் டிசீஸ். இது சிம்டம்ஸ் தெரியவே ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அது இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா கோவிடோட டிபியோட இம்பேக்ட் அதிகம். அதை நீங்களே படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு டிபியால் எக்கனாமிக் டவுன் ஆகிறோம். 1 in 3 இப்போ 3 பேர் பேசிகிட்டு இருக்கோன்னா ஒருத்தவங்களுக்கு டிபி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸை ஹேண்டில் பண்ணப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க டிபிக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி ஹியூமன் ஹெல்த் சைடு, அனிமல் ஹெல்த் சைடு தான் கம்மியாக வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வருது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒன் ஹெல்த் கான்ஃபரன்ஸ், ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ், இதெல்லாம் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நல்ல ஒரு சென்சிட்டைசேஷன் ஆகி ஸோ எல்லா டிசீஸஸும் நம்ம அனிமல்ஸ்லேருந்து வரதையும் நம்ம பண்ணணுன்ட்டு ஒன் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் எல்லாமே இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்ஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ வேர்ல்டு ஜூனாட்டிக் டே, வேர்ல்டு டிபி டே, இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆனால் வந்து அந்த டேவை பண்ணுறோம், அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அதை கொண்டு போய் அதை கரெக்டான சயின்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த ஃபண்டிங் எப்படி கொண்டு வரணும், அதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாமே இது வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் நடக்கக்கூடியது கிடையாது. ஒரு 10-15 வருஷமாக இது பண்ணாதான் இதுக்குரிய சொல்யூஷன் 10-15 வருஷத்துக்கு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் க்ரானிக் டிசீஸஸ். இதுக்குரிய ரிசர்ச்சும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபி, ஆந்த்ராக்ஸ், ப்ரூசெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னவனவே பயப்படுவாங்க. ரேபீஸ் இதெல்லாம் சொன்னவனவே நம்ம வந்து ஹியூமன்ஸ் பயப்படுவாங்க. ஏன்னா அதுக்குரிய ரிசர்ச் பண்ணுறதுக்கு பயோசேஃப்டி லெவல் 3 ஆர் பயோசேஃப்டி லெவல் 4 கேபினெட்ஸ் இருக்கணும். நார்மலாக இந்த மாதிரி லேபில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பயோசேஃப்டி லேப்ஸுன்றது வந்து நம்ம இந்தியாவில் நிறைய வரணும். இப்போ ஆல்ரெடி கோவிடுக்கு அப்புறம் நிறைய லேப்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய டயக்னோஸ்டிக் கிட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்குரிய ஃபண்டிங்ஸை கவர்மெண்ட் கொடுத்தா கூட அதுக்கு டெடிக்கேட்டடான சயின்டிஸ்ட் வந்து அதுக்கு மனப்பூர்வமாக வந்து ஒர்க் பண்ணி அது டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாதான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ இது ஆல்ரெடி சென்சிட்டைஸான இஷ்யூ தான். We need the mindset of people to utilize the funds and create a product in this area. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இதை கொண்டு போயிருக்கீங்களா? அவங்களுக்கு அதுக்கான கேம்பெயின் அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்கான்னு? அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போனதுனால தான் ICMR கிட்ட இந்த ப்ராஜெக்ட் நடக்குதுன்றது அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மேஜர் இன்ஸ்டியூட் லைக் NIRT, CMC வெல்லூர் இவங்கெல்லாம் வந்து இந்த ரிசர்ச்சை கையில் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு இதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் எங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்போ ICRகிட்டையும் அப்ரூவல் வாங்கியிருக்கோம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும். அவங்கக்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை கொண்டு போய் இதை சென்சிட்டைஸ் பண்ணி எங்ககிட்ட இருக்கிற ஆல்ரெடி டேட்டாலாம் காமிச்சு எங்கள் டீம் இதை சென்சிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ICR வந்து இதை அப்ரூவல் பண்ணி இதை இப்போ 4 இன்ஸ்டியூட், வெட்டினரி இன்ஸ்டியூட்ஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் இதை இப்போ கையில் எடுத்து இதை வந்து அதுக்குரிய குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழுவில் சயின்டிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து இதை வந்து ஒரு நெட்வொர்க் ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். அதாவது இது வந்து வெற்றி பெறணும். ஏன்னா இந்த ஏரியா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து விளையாட்டாக விட்டுற முடியாது. ஏன்னா ரொம்ப சீரியஸ் இஷ்யூ இது. இப்போ இந்த ஒன் ஹெல்த்தில் வந்து ஏற்கனவே சொன்னீங்க, இந்த ஜுனாட்டிக்ஸ், ரிவர்ஸ் ஜுனாட்டிக்ஸ் இதெல்லாம் ஓகே. அடுத்த கட்டம் இப்போ பல கண்ட்ரி இப்போ இருக்க ஒரு குறைந்த நாடுகள் தான் இதில் பங்கு பெற்றிருப்பாங்க. இதனுடைய அடுத்த கட்டம் குறிப்பாக இன்னும் பல நாடுகள் அவங்களுக்கான பிரச்சனைகள் வேறு வேறு இருக்கும். அங்கே நாடுகளுக்குள்ள நோய் வேறு மாதிரி இருக்கும், அங்கே இருக்கிற மனிதருடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும், உணவு முறை எல்லாமே மாறி இருக்கும். இப்போ இந்த நெட்வொர்க்கிங்கில் வரும்பொழுது நமக்கான விஷயங்களை தான் நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்தியாவில். இப்போது அதில் உங்கள் ரோல் என்ன? அடுத்து இந்த ஒன் ஹெல்த்தினுடைய அடுத்த கட்டம் வேறு எந்த லெவல் கொண்டு போவோம்? இது ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும் மேடம்? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக மற்ற கண்ட்ரியை தான் எடுத்துக்கணும். ஆஸ்திரேலியா வந்து டிபியை எராடிகேட் பண்ணிட்டாங்க, US பண்ணிட்டாங்க, எராடிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ யூகே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் எராடிகேட்டிங் த டிபி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸையும் நம்ம உள்ளே கூட்டாதான் அவங்க இன்னும் எராடிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணாங்க, அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்து இப்போ அனதர் கண்ட்ரி லைக் இத்தோப்பியா, இட் இஸ் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த BMGF ஃபண்டிங் அங்கேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொலாபரேட்டிவாக பண்ணக்குள்ள நம்ம நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த டிசீஸை எவ்வளோ ப்ரிவெண்ட் பண்ணலான்ற அந்த கால இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே வந்து இதை வந்து எப்படி ஃபர்தராக கொண்டு போகிறதுனா இதோட ரிசல்ட் தான். இது எப்படி நம்ம ரிசல்ட் கொண்டு வரோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாங்கியிருக்க ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து NIRT சென்னை வந்து திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டை தான் ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி CMC வெல்லூர் வந்து வெள்ளூரில் இருக்கிற குடியாத்தம் டிஸ்ட்ரிக்டை தான் ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கிட்டாங்க இந்த ஸ்டடிக்கு. இப்போ எடுத்துக்கிட்ட நெக்ஸ்ட்டு வர 5 இயர்ஸ் ஃபண்டிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் டிபி பாசிட்டிவ்,
யாரெல்லாம் டிபி நெகட்டிவ் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிவிட்டு யார் டிபி பாசிட்டிவ் இருக்கிறவங்க வீட்டில் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது அந்த அனிமல்ஸையும் வெட்டினரி காம்பனண்ட்டை வந்து தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் யூனிவர்சிட்டி போய் ஸ்க்ரீன் பண்ணணும். அதே மாதிரி குடியாத்தம் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் டிபி பாசிட்டிவ் இருக்காங்க, எவ்வளோ பேர் டிபி நெகட்டிவ் இருக்காங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலி நம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணி அங்கே வந்து டிபி பாசிட்டிவ் இருக்கிறவங்க வீட்லேயும் அதாவது நெகட்டிவ் இருக்கிறவங்க வீட்லேயும் அனிமல்ஸ் இருக்கா அதை ஸ்டடி பண்ணி கொஷினர் கொடுத்து அதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்காங்க, இதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்காங்க இப்படின்னு இது மாதிரி கண்டுபிடிக்கக்குள்ள இதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறோம். என்டையர் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பட் இது ஒரு 5 years ப்ராஜெக்ட். நான் ஜஸ்ட் ஒரு வரியில் சொல்லிட்டேன். இது வந்து இதுக்கு வந்து எல்லா பர்மிஷன்ஸ் அப்ரூவல் எத்திக்கல் அப்ரூவல்ஸ் எல்லாமே அவங்கவுங்க இன்ஸ்டியூட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து இட்ஸ் எக்ஸைட்டிங் ரிசல்ட். இதில் எங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதாவது ஹியூமனில் இருக்கிற ஸ்ட்ரெயின் தான் அனிமலில் இருந்திருக்கு, இல்லை அனிமலில் இருக்கிற ஸ்ட்ரெயின் தான் ஹியூமனில் இருந்திருக்கு, இது ஏதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டடியை நாங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங். இது நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். இது வந்து ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு. இதை கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம வந்து அனிமலோடைய வேக்சினேஷன் ப்ரோக்ராமை அனிமல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அனிமலுக்கு வந்து ஃபர்தர் ஜூனாட்டிக் டிசீஸ்க்கான வேக்சினோட குவாலிட்டி குவான்டிட்டி புது வேக்சின்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃப்யூச்சர் கான்செப்டும் உருவாகும். என்னால் வந்து ஆஸ் அ ஸ்டார்ட் அப்பால் என்கிட்ட வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எல்லா அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் இதெல்லாம் என்னால் போய் தனியாக வாங்க முடியாது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி இம்பார்ட்டன்ட் லீடிங் சயின்டிஸ்ட்டை அங்கே வந்து இன்வால்வ் பண்ணி இந்த நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்தேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஸ்டடி திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணணும்னா ஹியூமன் எத்திக்கல் அப்ரூவல் வாங்கணும். இது என்னால் வாங்க முடியாது. ஸோ என்ஏஆர்டியில் இருக்க சயின்டிஸ்ட் டாக்டர் கண்ணனால் தான் இந்த ஹியூமன் எத்திக்கல் அப்ரூவல் வாங்க முடியும். இப்போ அந்த அனிமலை நான் போய் ஸ்க்ரீன் பண்ணணும்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அனிமலை டிபி ஸ்க்ரீனிங் பண்ணணும்னா அங்கே வந்து நம்ம அனிமல் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அனிமல் எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் வாங்கணும். இந்த அனிமல் எத்திக்கல் கமிட்டியை வந்து தனுவாஸ் தான் வாங்க முடியும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி சிஸ்டம் இருக்குது. கவர்மெண்ட் இஸ் கிரியேட்டட் அ சிஸ்டம் ஃபார் டிபி ரிசர்ச் இன் ஹியூமன் இன்ஸ்டியூட் அண்ட் அனிமல் இன்ஸ்டியூட். அந்த சிஸ்டமை வந்து நான் வந்து கொண்டுட்டு வரணும். இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஸோ இட்ஸ் லைக் அ ப்ரோக்ராம் மேனேஜர் ஆர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஃபார் இந்தியன் சப்கான்டினென்ட். என்னுடைய ஃபைனல் கேள்வி மேடம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பு, நீங்கள் ஒரு 100 பேர் இந்த டீமில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த ஒன் ஹெல்த்து இன்னும் பல வருடங்கள் 5 அல்லது 10 வருஷம் வேறு வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட நின்ற போகிறதில்ல. இப்படி வரும்பொழுது இந்தியாவிலையும் குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கோங்க, குறிப்பாக தமிழ்நாடு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இதில் வெறுமனே அறிவியல் படித்தவங்களோ அல்லது வெட்டினரி படித்தவங்களோ மாத்திரம் இல்லை, இதில் பல்வேறு மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், அல்லது அக்கௌண்ட் சைடு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லை வெறும் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படித்தவங்க பயோ கெமிஸ்ட்ரி படித்தவங்களெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்? சும்மா ஒரு ரஃப். இது கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் நிறையா பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் வந்து எஸ்ஆர்எஃப்ஸ், ஜேஆர்எஃப்ஸ், ரிசர்ச் அசோசியேட் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸை வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணக்குள்ள அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு 1 year படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போய் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் ஆகுறாங்க சயின்டிஸ்ட்டாக. ஸோ நாங்கள் ஒரு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறோம். என்னோட ஸ்டார்ட் அப் எடுத்துக்கிட்டாலே நான் இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நான் ஒரு 10 பேரை எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ யங் ஆண்டர்ப்ரனருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக நம்மளை சஸ்டெயின் பண்ணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. நம்ம ஒரு 10 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். அதே தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுக்கக்குள்ளேயும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி அவங்கள ட்ரெயின் பண்ணிவிடுவோம் அந்த 10 வருஷத்தில். ஸோ அவங்க ஒரு ஒன் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டாக வெளியே போவாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் தான் இது. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்கவுங்க ப்ராஜெக்டில். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட்டிவிட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்குன்றது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ ஒரு ஹேம்லெட் ஒரு ரொம்ப குக்கிராமத்துலேருந்து ஐடியாலாம் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐடியா எங்கேருந்து வருதுன்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இனோவேட்டிவான ஐடியா இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒன் ஹெல்த்துன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கும். இல்லை ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சைடில் இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்டிஸ்டிக் சைடில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நான் பண்ணணும், ஆனால் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் சென்னையே எனக்கு புதுசு, எனக்கு இந்த ஃபீல்டே புதுசு, ஆனால் எனக்கு விஷயம் தெரியும், அது எப்படி டிசைன் பண்ண தெரியல, அது எப்படி ப்ரோட்டோடைப்பாக கொண்டு வர தெரியல அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம வந்து இப்போ காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ காலேஜ் முடித்தோடனே வேலை வந்து கவர்மெண்ட் நமக்கு தராது. நம்ம தான் வந்து
எம்ப்ளாயி சீக்கிங்காக இல்லாமல் பீயிங் எம்ப்ளாயராக மாறணும். அதாவது வேலைவாய்ப்பை தேடாமல் வேலைவாய்ப்பை க்ரியேட் பண்ணுறவங்களா மாறணும். இது வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி ரிஸ்க் எடுக்கிறோம், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பர்சீவரன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கூடிய இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா. எனக்கு வந்து நிறைய ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க, யங்ஸ்டர்ஸே இருந்தாங்க நிறைய. லைக் ஜெப்டோலாம் வந்து ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டாலேயே வந்து ஒரு யூனிக்கான ஸ்டார்ட் அப்பில் கொண்டு வர முடியுதுன்னா, அவர் வந்து அப்போத்தைய கரண்ட் ப்ராப்ளம் டூரிங் த கோவிடை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ஐடியாவுக்கு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நம்ம வெளியில் கடைக்கு போனால் கூட ஃபீமேல் வெண்டர்ஸை பார்த்தா கூட இட்ஸ் எ இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து தே பிகம் தேர் ஓன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து நீங்கள் நல்ல கல்வியை எடுத்துக்கிட்டு, நாலேஜ் எடுத்துக்கிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த துறையில் என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்து அதுக்குரிய ஃபண்டிங்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணி இனிஷியலாக உங்கள் ஐடியாவுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக நீங்கள் வந்து இன்னும் க்ரோ ஆனீங்கன்னா யூ வில் கிவ் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அதாவது நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். ஒரு ஸ்டார்ட் அப்பாக உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது, அதுக்கு வந்து ரிசர்ச் பார்க், ஐஐடி ரிசர்ச் பார்க், இன்குபேஷன் செல், அதுக்கு இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தனுவாஸ், நிறைய இது ஒரு பெரிய ஏஜென்சிஸு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ப்ரைவேட் ஏஜென்சிஸ், இந்த மார்க்கெட் கனெக்டிவிட்டி, இந்த மார்க்கெட்டு தான் முக்கியம். அல்டிமேட்டாக ஒரு ஸ்டார்ட் அப் எதுக்கு வரணும்னா மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். அதோட கன்சியூமருடைய லெவல் எப்படி இருக்குன்றது, இதை தாண்டி சமூக ரீதியாகவும் அல்லது பொருளாதார ரீதியாகவும் சில விஷயங்களை பேசணும். அதை விட ஹியூமனையும் அனிமல்ஸ் எப்படி பாதுகாக்கிறது, ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது டிசீஸு. இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள், அதற்கான ஒரு அமைப்பு, ஒரு ஒன் ஹெல்த்ன்ற ஒரு நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணாக நீங்கள் இதை செய்கிறதுக்கு பல பேர் சப்போர்ட் இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம், அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த உறுதி, டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, அதை பார்த்துட்ருக்கிற பெண்கள் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. சில பேர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், படிப்பு இருக்காது. சில பேருக்கு ஐடியா இருக்கும், நம்ம படிக்கலைன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இதுக்கு எதுவுமே தேவையில்லை, தன்னம்பிக்கையும் அதற்கான ஒரு அறிவு, அந்த துறை சார்ந்த அறிவுகளும் இருக்கும். இல்லை அது இல்லைனாலும் ஐடியா இருந்தால் போகிறோம், அந்த துறை சார்ந்த நிபுணர்களை வச்சு நம்முடைய ப்ராடக்டை ஒரு ப்ரோட்டோடைப்பாக, ஒரு சர்வீஸையும் ஒரு ப்ரோட்டோடைப் சர்வீஸ் ஆரம்பித்து அதை ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு கிடச்சிருங்க பேசும்பொழுது. இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து பேசுனதுக்கும் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி நேயர்களுக்கு. வணக்கம், என்னுடைய பேர் சீனிவாசன். Welcome. The farmer Srinivasan from Madhavaram near Chennai, Tamil Nadu, India, says he rears buffaloes, cattle, and its calf for the purpose of milk production. He maintains around 50 animals besides his house as extensive mixed backyard farming for his livelihood. He does all farm activities such as cleaning, feeding, milking, etc. with the help of laborers. He consults veterinarian for any health issues for his animal. However, he is not aware of the occurrence of TB in dairy animal and its zoonotic implications. This small-scale farmer from Andhra Pradesh in India owns around 5 cows and takes them out to the fields for grazing. He is dependent on these cows for his livelihood. He finds it difficult to reach healthcare as he stays in remote rural area. This Indian farming practices shows huge variation in the scale of productions based on the herd size. They maintain mostly unorganized and maintain their animal in their backyard, either as extensive farming or intensive farming systems. வணக்கம், என் பேர் சேகர். This farmer Shekhar from Tamil Nadu, India says he is rearing cattle as family business, started with 10 cows and expanded it to 40 cows. His entire family along with his sons maintains the cows by cleaning, feeding, milking and managing their health conditions daily.
Shaker's son says that he grew up with the cows and cows are his friends. If animal faces any health issues, he consult veterinarian, but he is not having any knowledge in tuberculosis infection in cattle. Sheher wife says that she worship cows and take care of them like their children. Her entire family income has been from the dairy cows for the past 40 years. Farmers in India shares very close habitat with cattle and many of them completely depend on the animals for their livelihood. However, they are not aware of the burden of TB in animals and its zoonotic implication. Implementing test and slaughter policy to control TB in India is not an option due to the social and economical conditions of Indian farmers. Lack of accurate bovine TB diagnostics also makes it difficult to assess the prevalence of disease in India. Therefore, accurate diagnosis of bovine TB and better strategies to control TB and other zoonotic diseases in India are required. Thank you. நேர்களை இதுவரைக்கும் வந்து நாம் வந்து மேடம் மதுரம் கிட்ட பேசணும், டாக்டர் பல விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசின ஒரு விஷயம் ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்தது, குறிப்பாக எனக்கும் கொடுத்தது. அப்போனா கண்டிப்பாக உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அதனால் யாருக்குமே எந்த ஒரு ஐடியா இருந்தால் போகிறோம், நம்ம எதையும் சாதிக்கலாம். இன்றைக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது, அன்றைக்கு அது இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இந்த பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருக்குது. அதான் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக்குன்றதே வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஐடியாவை அது பொருளாக மாற்றணும், சந்தைப்படுத்தணும். அது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற நம்பிக்கையை வந்து டாக்டர் மருதம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க நேரத்தெல்லாம் விட்டுட்டு நமக்கு இவ்வளோ நேரம் அவங்களுடைய விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்க்குற உங்களுக்கு இது வந்து குறிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள்கிட்ட எந்த ஐடியா இருந்தாலும் சரி தான். இப்போ இந்த ஸ்க்ரீனில் சில வெப்சைட் நம்ம கொடுப்போம், அல்லது ஐஐடி ரிசர்ச் பார்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த ஐடியாவை நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணலாம். நீங்களும் ஒரு வேலை தேடுபவர்களாக இல்லாமல், வேலை தேடினாலும் அந்த வேலையிலே இருந்து விடாமல், நீங்கள் வேலை கொடுப்பவர்களாக மாறுகின்ற முதலாளியாக மாற வேண்டும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மொத்த நோக்கமே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அல்லது அந்த ஸ்டார்ட் அப்புக்கே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், அல்லது ரிசர்ச் பார்க்குக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் உங்களுக்கு வரும், உங்களுக்கு அதுலேருந்து சில இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தமைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் நன்றி, வணக்கம்.